அனைவருக்கும் வணக்கம். நான் கோதுமை மாடியப்பம், தக்காளி பழ சொதியம், இடித்த சம்பளம், இரவு சாப்பாடு செய்யணாங்க. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்காக நான் அவிச்ச கோதுமைமா 2 சுண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ மாவையும் உப்பையும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு கை பருக்கிற அளவு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கை பருக்கிற அளவுக்கு ஆற விட்டு அந்த சுடு தண்ணி அதுக்குள்ளே சேர்த்து மாவை குழைச்செடுப்போம். கொதிக்க கொதிக்க நாங்கள் ஊற்றினோன்னா மாவிஞ்சிடும். அதால் எங்களுக்கு புளிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கை பருக்கிற அளவு சுடு தண்ணி தான் இதுக்குள்ளே சேர்த்து குழைக்கிறேன். குழைச்சி நல்லா சாஃப்டாக வந்துருந்தேன் எனக்குமா. இப்போ இப்படி அமர்த்த மாவுளுக்கு அமர்ந்து போகக்கூடிய அளவா பருவத்தில் குழைச்செடுக்கணும். இனி இடியப்பொருளில் போட்டு புழிஞ்சு நீராவியில் அவிச்சோம்னா எங்களுக்கு கோதுமை மடியப்பம் தயாராகிடும். இடியப்ப அச்சு எடுத்துருக்கிறேன் போட்டு புழிஞ்சு நான் ரைஸ் குக்கரோட ஸ்டீமர்லாம் வச்சு இடியப்பமாக வச்சு எடுத்தேன்னா எனக்கு அதுக்கு சரியாக 8 நிமிஷம் எடுத்தது. இப்போ ரைஸ் குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் இடியப்பம் புளிகிறேன். இப்போ இதை 8 நிமிஷம் நீராவியில் அவிச்செடுக்க போகிறேன். மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ எனக்கு 8 நிமிஷம் ஆகிட்டுது. இடியப்பம் வாங்கிச்சு வந்துட்டு நான் ஹீட் பாக்ஸுக்கு இறக்குறேன். இப்படி மீதி இடியப்பங்களையும் நாங்கள் புழிஞ்சு அவிச்சு எடுத்தோம்னா எங்களுக்கு சுவையான சாஃப்டான கோதுமை இடியப்பம் தயாராகிடும். இப்போ இடியப்பத்துக்கு துணைக்கு நானே தக்காளி பழம் சொதி வச்சினேன். அதுக்கு 2 தக்காளி பழம் எடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, உள்ளி, மிளகுத்தூள் போட்டு அவிய விடுறேன். இடையில் உப்பும் சேர்த்துட்டேன். வெகு தேவையான தேங்காய் பால் சேர்க்குறேன். கோதுமை இடியப்பத்துக்கு தக்காளி பழ சொதி தான் ரொம்ப சுவையை கொடுக்கும். இது கலந்து கொதிக்க விடுவோம். அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்து நான் கொதிக்க வரேன். மஞ்சள் தூள் வயிற்று புண்ணு ஆட்டு என்பதற்காக மஞ்சள் தூளும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். கொதித்து கொண்டு வரக்குள்ள நாங்கள் கரண்டியால் கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டி திரண்டு வந்துடும். இப்போ எனக்கு சுவையான தக்காளி பழ சொதியும் தயாராகிட்டுது. பாருங்கள் கொதிச்சு கொண்டு வருது. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணுவேன். அடுத்ததாக இடி சம்பல் செய்கிறேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கழுவி போட்டு இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்த கறிவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது நான் சம்பல் தூளைக்கு செய்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் இடிப்பேன். வெங்காயம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் இடி வடணும். உங்கள்கிட்ட சம்பல் தூள் இல்லைன்னா செத்தலை வறுத்துட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் சுவையாக இருக்கும். இப்போ எனக்கு வெங்காயம் கருவேப்பிலை இடி பட்டுட்டது. தேவையான தேங்காய் பூவை சேர்த்து இடிச்செடுத்தோம்னா இடி சம்பளங்களை தயாராகிடும். சின்னாக்களுக்கு இடியப்பம் சுதியம்னா நல்ல விருப்பமாக இருக்கும். இப்படி நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு சம்பளம் தயாராகிட்டுது.
இப்போ இதை தேங்காய் பூ இருந்த பாத்திரத்துக்குள்ளேயே இறக்கி போடுறேன். பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இடியப்பம், அடுத்ததான் இடி சம்பல் செய்கிறேன். சொதியும் விட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.